Good evening, all of you. Last சமீபத்தில் நம்ம எஸ்ஐ ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாங்க. ஏன்னா எஸ்ஐ தள்ளி போயிடுச்சு, பிசி நோட்டிஃபிகேஷன் போடலை, எஸ்எஸ்சி ஜிடி ரிசல்ட் வரல, என்ன படிக்கிறது ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஒரு ரிசல்ட் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024 உடைய ரிசல்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட்டை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஒன்று, ரிசல்ட் வந்திருக்கிறது ஒன்று. நான் ஆக்சுவலாக ஒரு 10 பேர் பாஸ் ஆவாங்க அப்படின்னு நினச்சேன். இவங்க கட் ஆஃப் பொறுத்து அவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம 25 மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம், அட்மிஷன் போடுவோம். அந்த 25ல் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா இந்த தடவை சேர்த்துருந்தோம் அப்படின்னோம். ஸோ நேற்று போட்ட ரிசல்ட்டை பார்த்தோம்னா இங்கே மெஜாரிட்டி ஓபிசி பேஸ்டாக இருந்தனால கேர்ள்ஸுக்கு 66ம் பாய்ஸுக்கு 62ம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆனது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்க்கும்போது 31 பேர் நம்மகிட்ட ஃபுல் டைம் படித்தவங்க, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது இல்லை, சும்மா ஆன்லைனில் கைடன்ஸ் கேட்குறவங்களெல்லாம் நம்ம கணக்கில் காட்டுறதும் இல்லை. நம்மகிட்ட படித்தது மட்டும் பார்த்தா 31 பேர் எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு தவிர மீதி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. பட்டு ஜென்ரலாகவே இது நம்ம பண்ணக்கூடியது தான். மெஜாரிட்டி ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துடும். ஒரு பொண்ணு மட்டும் அப்படின்னுமா அந்த பொண்ணுக்கு டிசப்பாயிண்டிங். பட் இது வெறும் ரிட்டன் ரிசல்ட்டை வச்சுட்டு வேலை கிடைச்ச மாதிரி நம்ம ஒன்றும் சந்தோஷப்படுறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், கடைசி 2 வருஷத்தில் ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்படின்றது குறைந்தபட்சம் 15 மார்க்குக்கு அந்த பக்கம் போயிடும். அப்படின்னும் போது இந்த டைம் ஒரு 62 வச்சிருக்கிறாங்க, கேர்ள்ஸுக்கு 66 வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஸோ மேபி 80 அப்படின்றது ஒரு சேஃப் ஜோன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. போன டைம் 90 மார்க் வந்திருக்கு, இந்த டைம் 80 கிடைச்சிரும்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ 80 அப்படின்னும் போது ஓவரால் ரிசல்ட்ஸுமே நமக்கு வந்து நிறைய இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கடவுள் நம்ம கஷ்டப்படுறோம், அதனால் கடவுள் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக இந்த கட் ஆஃபை குறைக்கிறாருன்னு நான் நினச்சிக்க வேண்டியதுதான். ஸோ எப்போவுமே நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அந்த ரிசல்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபிசிக்கல் ரொட்டீனாக ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் முடிக்காமல் இருக்கிறாங்க. இப்போ 2-3 பசங்க வீட்டில் சொந்தமாக படித்தவங்க ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு பொண்ணு ஓடி முடிச்சாச்சு, இன்னும் 2 பசங்க மட்டும் ஓடி முடிக்க வேண்டியது இருக்குது. மேபி இன்னொரு 10 to 15 டேஸில் முடிச்சிருவோம். ஜிடி ஒரு சைடு இருக்கட்டும். நிறைய பேர் எஸ்ஐ அட்மிஷன் ஜிடி அட்மிஷன் என்கிட்ட கேட்குறீங்க. கண்டிப்பாக எஸ்ஐக்கும் ஜிடிக்கும் நான் அட்மிஷன் போடுறதே கிடையாது. இங்கே ஒரே ஒரு அட்மிஷன் தான் போடுவேன், அது தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் அட்மிஷன். தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் அட்மிஷன் போட்டுட்டு அந்த அட்மிஷனில் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அடுத்து வர எஸ்ஐக்கு நான் ரெடி பண்ணுவேன், ஹோல்ட் பண்ணி வச்சு ரெடி பண்ணுவேன். இந்த போலீஸில் ஃபெயிலான பசங்களை ஜிடிக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். இவ்வளோதான். இந்த ஜிடிக்கு தனியாக கடைசி நேரம் வந்து அட்மிஷன் போடுறது அந்த இது எனக்கு செட் ஆகாது. அப்படி நான் ஜிடிக்கு போட்டு 60 நாளில் ரெடி பண்ணுறது எனக்கு செட் ஆகாது. எஸ்ஐக்கும் அந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் எஸ்ஐ படிக்கிற ஆசையாக இருக்குது அப்படின்னா எங்கள் சிஸ்டம் உங்களுக்கு பொருந்தாது. இப்போ பிசி அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அங்கே கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 65, 66 எல்லாம் போட்டுட்ருக்கிறான் அப்படின்னா ஒரு பையன் அவனை வந்து நம்ம அப்படியே எஸ்ஐக்கு ஹோல்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவோம். இல்லை இந்த ஓவராலில் பிசியில் அல்லது ரிட்டன்லேயே ஃபெயில் ஆகக்கூடிய பசங்களை என்ன பண்ணுவோம்னா ஜிடி. இது எப்படி அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் அவங்க ஜிகே படிச்சிருவாங்க. அந்த ஜிகேவை கொண்டு போய் எனக்கு ஜிடியில் கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரீசனிங் மேக்ஸை மட்டும் வச்சுட்டு ஜிடியில் ஓவரால் கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. பட்டு ஜிகே படிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஜிடி கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா படிக்கிற பையன் எஸ்ஐயில் 1 or 2 ஜென்ரலாகவே எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பியூராக நம்மகிட்டே படிக்கிற பசங்களை ரிசல்ட் காட்டுறதுனால கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ மேபி இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நேரத்துக்கு இப்போ ரிசல்ட் போட்டனால கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நம்ம பசங்க ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து சீக்கிரத்தில் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நினைக்கிறேன். பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 2வது அந்த எஸ்ஐ ரிவைஸ் ரிசல்ட்டா ரிசல்ட்டா என்ன ரிசல்ட்டுன்னு தெரில, அது ஒரு ரிசல்ட் திரும்ப வரும். அது வந்தால் ஒரு ரிசல்ட் எனக்கு கொஞ்சம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 4 இருக்குது, இந்த டைம் வரும்போது 5 ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லது நடக்கட்டும். ஏன்னா இந்த வருஷம் வந்து யாரெல்லாம் ஜெயிக்கலையோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்ருக்கிறாங்க. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எல்லோரும் ஜெயிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இயர் ஆஃப் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது. ஸோ மேபி நம்ம சென்டருக்கு அந்த மாதிரி ஒரே இயர் ஆஃப் சர்ப்ரைஸ் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.